ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து இப்போ அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய நியூஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு. நானுமே அதை ஷேர் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கனால இந்த வேலை கிடச்சா பெட்டராக இருக்குமே அப்படின்னு பார்த்தோம். ஸோ நிறையா நியூஸ்லேயும் சரி இதுலேயும் சரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் டேட்டோ எப்போ அப்ளை பண்ணுற டேட்டோ ஆன்லைன் டேட்டோ எதுவுமே வர கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அனௌன்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இன்னி வந்து அது வந்து முழுசாக வந்து இதை பற்றின டீட்டெயில் சொல்லலாம். 7783 அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து நேரடியாக நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 3886 வந்து முனி பணியாளர் மினி பணியாளருக்கு வந்து நியமிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேரடி நியமனம் தான் 3592 உதவி பணியாளர் வந்து நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேரடி நியமனம் தான். ஆனால் இது யாருக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10, 12 குவாலிஃபிகேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. நேரடி நியமனம் தான். இது முக்கியமாக யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விடோவங்களுக்கும் கடவுளால் கைவிடப்பட்டவங்களுக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தான் மெயினாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அடுத்து இருந்த போஸ்டிங் தான் போடுவாங்க. இதுக்கு வந்து வயசு வந்து 25 முதல் 35 வயசு இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இதை கேஸ்ட் படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரிப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி யாருக்கு கிடைக்கணுன்னு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்களுக்கு போக மீத வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. தேங்க்யூ.